ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஈஸி டு இன்ஸ்டன்ட் லேர்னிங். ஸோ இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ReactJS ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம React ஹூக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ReactJSோட பேசிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ReactJSோட பேசிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ReactJS, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் ஆஃப் ReactJS படிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும், ReactJS லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட்லைன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் நான் போட போகிறேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட் நான் வீக்லி ஒரு 2 வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3வது வீடியோ பார்க்க போகிறோம். அதில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ReactJS டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கோட் எடிட்டர் தேவை. அந்த கோட் எடிட்டரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ReactJSலாம் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு கோட் எடிட்டர் கோட் வேணும். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சில எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம கோடை பார்த்திங்கன்னா நிறைய பியூட்டிஃபை பண்ணலாம். ஈஸியாக அந்த ஃபார்மேட்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பெருசாக கோடில் ஒர்க் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது கோட் ஆட்டோமேட்டிக்காக பியூட்டிஃபை ஆகும். ப்ளஸ் நம்ம கோட் ஃபார்மேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதெல்லாமே எப்படின்னு அடுத்தடுத்து சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ReactJS யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஆன்லைன்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கு தேவையான கோட் எடிட்டர் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஒரு IDE தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஈஸியாக எல்லா இந்த ஐடிக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருந்தாலுமே நம்ம இந்த VS கோட் ஐடியை வச்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரே இடத்துல நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். வாங்க அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் புது டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே என்னென்ன OSன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்கு. ஸோ நீங்கள் என்ன OS வச்சுருக்கீங்களோ அந்த OS யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை லினக்ஸ் யூஸர் உபுண்டு டெபியன் வச்சுருந்தீங்கன்னா இந்த டெப் ஃபைல் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபெடோரா SASலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் RPM ஃபைல் டவுன்லோட் பண்ணி உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மேக்காக இருந்தால் மேக் OS யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா விண்டோஸ் சிஸ்டம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ண போகிறேன். கீழே பார்த்திங்கன்னா இங்கே 64 பிட் 32 பிட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களோட இதில் சிஸ்டமில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86 MB இருக்குது. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது எப்படி நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எண்ட் டு எண்ட் பார்க்கலாம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் எப்படி நம்மளோட அப்ளிகேஷன் சின்ன HTML ஃபைலை நம்ம லோட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே ஷோ இன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக எப்படி ஒரு விண்டோஸில் ஒரு இன்ஸ்டாலர் இன்ஸ்டால் பண்ணுவோமோ ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட்டு நார்மலாக நீங்கள் உங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணிங்களோ ஸோ அதேமாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுக்குறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டமில் எந்த பாத்தில் இது இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு கேட்குது. வேர் ஷுட் VS கோட் பி இன்ஸ்டால்டு. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பாத்தில் இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பாத் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 344 MB ஆஃப் ஃப்ரீ டிஸ்க் ஸ்பேஸ் இது இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 344 MB தேவை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமை பேஸ் பண்ணி மாறிட்டே இருக்கும். நீங்கள் என்ன வெர்ஷனை பேஸ் பண்ணி மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஜென்ரலாக நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துலாம். உங்களுக்கு ஏதாவது டெஸ்க்டாப் ஐக்கான் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதை கொடுக்க தேவையில்ல. ஸோ எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரியாக நீங்கள் என்ன கொடுத்துருங்க, ஆட் டு பாத் கொடுத்துருங்க. ஜென்ரலாக இந்த பாத் எதுக்குன்னா இந்த VS கோட் இன்ஸ்டால் ஆனது பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் என்விரான்மெண்டல் பாத்துக்கு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இங்கே ஆட் டு பாத் கொடுத்துட்டா இன்ஸ்டால் ஆகும்போது அது எல்லாமே செட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா VS கோட் பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது.
ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அதை போய் செக் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களோட சிஸ்டம் கன்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி ரொம்ப குயிக்காகவும் நடக்கும், சம்டைம்ஸ் வந்து ஸ்லோவாகவும் நடக்கும். ஸோ இப்போ வந்து விஎஸ் கோட் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் இப்போ ஃபினிஷ் கொடுத்துறேன். ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சர்ச் பாருக்கு போய்க்கோங்க. சர்ச் பாருக்கு போய்ட்டு விஷுவல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பின் டு டாஸ்க் பார் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டாஸ்க் பாரில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து நான் டாஸ்க் பாரில் வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை போய்ட்டு ரைட் ஒன்று இங்கேருந்து கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அகைன் விஷுவல்னு கொடுத்து நீங்கள் இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூ விண்டோன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை நியூ விண்டோவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடோட ஃபஸ்ட்டு ஒரு வெல்கம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ஃபைல்ஸோ அதோட ஃபோல்டர்ஸோ நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கிட் ரெப்பாசிட்டரி ஏதாவது க்ளோன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அங்கேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட கிட்டோட ரிமோட்டோட யூஆர்லாம் கொடுத்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து நம்ம கோட் வந்து டைரெக்டாக வந்து க்ளோன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் பேஜ் ஆன் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் உங்களோட விஎஸ் கோட் வந்து ஓப்பன் ஆகும் போதெல்லாம் இந்த வெல்கம் பேஜ் வந்து காமிக்கும். இது வேணால் கொடுத்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. ஸோ இங்கே நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபைல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புது விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு புது ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா புது டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு புது ஃபைலை ஓப்பன் பண்ணலாம், ஃபோல்டரை ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க ஒரு அப்ளிகேஷன் வந்து இங்கே அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, புதுசாக இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சேவ் ஷேர் இது எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடிட்டில் போனீங்கன்னா அந்த அன்டூ ரீடோ கட்டு காப்பி பேஸ்ட்டு ஸோ இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மெனுவில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்கள். ஸோ மெயினாக நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஸோ இந்த ஒரு 5 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்கும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்னு ஒன்று இருக்கும், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும், நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ரன் அண்ட் டீபக்கர்னு இருக்கும், அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளோரர் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்ப்ளோரர் எப்படி இருக்குது, எக்ஸ்ப்ளோரர்னால் என்ன அப்படின்னா ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபோல்டர் சூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜாவாவில் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து எக்லிப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த எக்லிப்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட ஜார் ஃபைல்லேருந்து உங்களோட எல்லா ஜாவா ஃபைலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோல்டர் இந்த ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோட் ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நான் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ டெஸ்க்டாப் சூஸ் பண்ணோன்னே இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிட்டுருக்க அப்ளிகேஷன். ஸோ இப்போ நான் இதை கொடுத்து செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ஷாப்பிங் கார்ட்டுன்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் கோடில் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இதில் இருக்கிறதெல்லாம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக போக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ட்டுக்கு தேவையான கோட் எடிட்டர் வந்துட்டு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் அப்படின்னு மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட விஎஸ் கோட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து எப்படி நம்மளோட இந்த விஎஸ் கோடில் வந்து லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு விஎஸ் கோட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து எப்படி இந்த விஎஸ் கோடில் வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இருக்க இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா package.jsன்னா என்ன, ஸோ அப்புறம் இந்த git ignore என்னது, ஸோ இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே எப்படிலாம் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ அப்படின்றத ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து சொல்கிறேன். அடுத்து நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஒரு இது இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க்கு ஒரு சில ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் எதை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரியாக்ட்டுக்கு தேவையான ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு தேவையான பேசிக்காக ஒரு சில எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த லிங்க் போகிறேன். ஸோ இந்த விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ப்ளஸ் நமக்கு தேவையான என்னென்ன எக்ஸ்டென்ஷன் வேணுன்ற லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இதுக்கு போய்ட்டு இந்த யூஆர்எல் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த விஎஸ் கோடில் போய்ட்டு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் தேடிங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க எக்ஸ்டென்ஷனில் ஜாவாஸ்கிரிப்ட் நோட்.js தேவையான எக்ஸ்டென்ஷன்லாம் இங்கே வந்து அதை செக் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர் வந்து நமக்கு தேவைப்படுது, இன்டெலி கோட். ஸோ இதெல்லாமே நம்ம மேண்டட்ரியாக இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு சில ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அதுவே இந்த விஎஸ் கோடே வந்து ஆல்டர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கோட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஆல்டர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கண்ட்ரோல் சேவ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கோட் வந்து ஃபார்மேட் ஆயிடும். நீங்கள் போய்ட்டு ஃபார்மேட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சேவ் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம போய்ட்டு மேனுவலாக போய்ட்டு இந்த கோடை ஃபார்மேட் பண்ணுறதுக்கும் ஸோ ஒரு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கோட் வந்து ஃபார்மேட் ஆயிடும். இந்த இன்டெலி கோடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு HTMLன்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் அதை போய் மேனுவலாக மறுபடியும் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த டேகை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அதுக்கான ரெஸ்பெக்டிவாக இருக்க க்ளோஸ் டேக் வந்து க்ரியேட் பண்ணிடும் சிஸ்டமாக. அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த எக்ஸ்டென்ஷனோட மெயின் பர்பஸ். ஸோ நம்மளாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சிஸ்டமாக டிடெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ES6க்கு தேவையான ஒரு சில விஷயம் பேபிள் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது எல்லாமே நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் போங்க. எக்ஸ்டென்ஷன் போயிட்டு இங்கே என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரிட்டியர்னு டைப் பண்ணுங்கள், ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் ப்ரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா இங்கே இன்ஸ்டால் கொடுத்தா மட்டும் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேக் எண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் அன்இன்ஸ்டால். ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ணி விடலாம். ஸோ நான் இப்போ தெரியாமல் கிளிக் பண்ணுற டிசேபிள்னா உங்களுக்கு வேணான்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் வந்து எனக்கு தேவை தான் நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டெலி கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டெலி கோடுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிடும். ஒரு H1 டேக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுவே க்ளோஸ் டேக்கை ஃபைண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டமுக்கு தேவை. நான் இப்போ வந்து டைப் பண்ணுறேன் இன்டெலி கோட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு தேவைப்படுது. நம்ம ரியாக்டே வந்து பார்த்திங்கன்னா எதால் பில்ட் பண்ணியிருக்கோம்னா இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தான். ஸோ இதுக்கு தேவையான நெசசரியான ஒரு சில விஷயத்தில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்டெலி கோட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ணுறேன். இது இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அதுக்கு அந்த பேக்கேஜஸ் வந்து நம்ம VS கோடில் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது பேக்ரவுண்டில். ஸோ அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ES6 கோட் ஸ்னிப்பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், மேபி பின்னாடி வந்து டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சீக்கிரமாக நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு வெர்ஷன் வேணாலும் உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ES6ன்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதையும் நான் ES6 கோட் ஸ்னிப்பட். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன பண்ணுது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதுலையும் போய் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். VS கோட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ VS கோடில் இருக்க எக்ஸ்டென்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஜஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேபிள் ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதையும் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இந்த பேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேபிள்னா என்ன, நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்ட் சின்டெக்ஸ் ஹைலைட்டிங் ஃபார்
ES201X ReactJS. ஸோ இந்த JSX GraphQL Flow இதெல்லாமே வந்து நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்போ வரும்போது நான் உங்களுக்கு வந்து அதை பற்றின ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ இதோட எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா கோட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்க்க சூப்பராக நீட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்மளோட VS கோடில் வரும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VS கோடில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரியல் டைமாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணல டிசேபிள் பண்ணால் எப்படி இருக்குது, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட VS கோட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து எப்படி VS கோடில் வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்லாம் போயிட்டு எங்கே போய் சர்ச் பண்ணி எடுத்து ஸோ இதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பேசிக்காக ஒரு ReactJS வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு தேவையான ReactJS வந்து எப்படி நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ, பாய்.